ತಮಿಳುನಾಡು ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ಸಿಎಂ ವಿಜಯ್ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈಗ செயல்படும் என்கிற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக உரையாற்றிய திரு ஆர் செல்லசுவாமி அவர்கள் இந்த தீர்மானத்தை வரவேற்று முழுமையான ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னி அரசு அவர்கள் உரையாற்றுகையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று இந்த அரசு 5 ஆண்டுகள் தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமான அரசல்ல, எதிர்ப்பவர்களுக்கான அரசும் இது என சுட்டிக்காட்டியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு ஆமு ஷாஜகான் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று வரலாற்று சாதனை இந்த அரசு படைக்கும் என வாழ்த்தியுள்ளார்கள். மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று உரையாற்றியுள்ளார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு ராமச்சந்திரன் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று பேசியுள்ளார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றுகையில் எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளாக நினைக்காமல் எங்கள் அரசு செயல்படுவது குறித்து குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தமைக்கு என்னுடைய நன்றி. மேலும் ஓரிரண்டு கருத்துக்களை தெரிவித்து தெளிவுபடுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட். தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த அரசுகள் இந்த நாட்டு மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி தீட்டிய திட்டங்கள் சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களின் எண்ணங்கள் என இவற்றை மனதிலே கொண்டு எங்களுடைய ஆட்சி நடைபெறும் என்கிற உறுதியை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசிய திரு எம் போஜராஜன் அவர்கள் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்து உரையாற்றியுள்ளார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அடுத்து உரையாற்றிய மாண்புமிகு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் உரையாற்றுகையில் விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலன், மது ஒழிப்பு குறித்து செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து குறிப்பிட்ட தீர்மானத்திலிருந்து விலகி நிற்பதாக தெரிவித்துள்ளார்கள். மகளிர் பாதுகாப்பிலிருந்து தவிர எந்த அரசு இம்மியளவும் இடம் தராது. அடுத்து உரையாற்றிய மாண்புமிகு திரு மு தமிழன் அன்சாரி, மாண்புமிகு திரு கே நித்யானந்தன், மாண்புமிகு முனைவர் எம்எச் ஜவாஹிருல்லா, மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மற்றும் ஆகியோர் உரையாற்றுகையில் தீர்மானத்தை எதிர்த்து உரையாற்றியுள்ளார்கள். எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். மாண்புமிகு திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றியுள்ளார்கள். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். எனவே நான் மொழிந்துள்ள இத்தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். அரசினர் தீர்மானத்தின் மீது இப்போது வாக்கெடுப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 99 கீழ் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வாக்கெடுப்பிற்கான 2 நடைமுறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் வாக்கெடுப்பு, அதாவது குரல் வாக்கெடுப்பு அல்லது
ಬಹುಮತವನ್ನ ಸಾಬೀತುಪಡಿಸಿದ್ದಾರೆ ನಟ ವಿಜಯ್. ನಿರೀಕ್ಷೆಗೂ ಮೀರಿದ ಬೆಂಬಲ ಸಿಕ್ಕಿರೋದು ವಿಜಯ್ಗೆ. ಬರೀ ಕಾಂಗ್ರೆಸ್ಸು, ಸಿಪಿಐಎಂ, ವಿಸಿಕೆ, IUML ಮಾತ್ರ ಅಲ್ಲ, AIADMK ಅವ್ರು 30 ಜನ, ಇನ್ನ AIADMK ಮಿತ್ರ ಪಕ್ಷಗಳಿದ್ವಲ್ಲ, PMK, DMDK, AMMK, ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬರೀ DMK ಪಳನಿಸ್ವಾಮಿ ಬಣದ 17 ಜನನನ್ನ ಹೊರತುಪಡಿಸಿ ಇದ್ಬದ್ದವ್ರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ವಿಜಯ್ ಬೆಂಬಲಕ್ಕೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. ಫಸ್ಟ್ ಮ್ಯಾಜಿಕ್ ನಂಬರ್ ಪ್ರೂವ್ ಮಾಡೋ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒದ್ದಾಡ್ತಾ ಇದ್ರು. ಈಗ ಇದ್ಬದ್ದವ್ರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ವಿಜಯ್ಗೆ. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ವಿಜಯ್ಗೆ ಈಗ 60 to 70% ಅಷ್ಟು ಶಾಸಕರು ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟಂತಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಶಾಸಕರಲ್ಲಿ 60 to 70% ಮೇಲೆ ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. DMK ಶಾಸಕರು, ಪಳನಿಸ್ವಾಮಿಯ 17 ಜನ ಶಾಸಕರು ಹೊರತುಪಡಿಸಿ ಯಾವ್ಯಾವೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ಪುಟ್ಟ ಪಕ್ಷಗಳಿದಾವಲ್ಲ ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾನು ಆಗ್ಲೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ಈಗ ಫಸ್ಟು ವಿಜಯ್ಗೆ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟಿದ್ಯಾರು ಕಾಂಗ್ರೆಸ್ಸು, ಅದಾದ್ಮೇಲೆ ಬಂದಿದ್ಯಾರು ಅವ್ರ ಜೊತೆ CPI ಬಂದರು, CPIM ಅವರು ಬಂದರು, ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಡ್ರಾಮಾ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಂಥ VCK ಅವರು ಆಮೇಲೆ ಬಂದರು. ಏನೇನೋ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಬೇಡಿಕೆಗಳನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟು ಡ್ರಾಮಾ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಹೈ ಡ್ರಾಮಾ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಿದವರು VCK ಅವರು ಬಂದರು. IUMLನವರು ಕೂಡ ಬಂದರು. ತದನಂತರ AIADMK ಪಕ್ಷನೇ ಇಬ್ಬಾಗ ಆಗಿ 30 ಜನ ಬಂದರು. ಇದಾದ ನಂತರ ಅಲ್ಲಿ ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಶಾಕಿಂಗ್ ನ್ಯೂಸ್, ಅದು ಗುಡ್ ನ್ಯೂಸು ವಿಜಯ್ಗೆ. DMK, AIADMK ಅವರಿಗೆ ಇನ್ನೂ ಶಾಕಿಂಗ್ ನ್ಯೂಸ್ ಅದು. ಅಲ್ಲಿರುವಂಥ PMK ಅವರು 4 ಜನ ಗೆದ್ದಿದ್ರು, ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಸಪೋರ್ಟನ್ನು. DMDK ಅವರು ಗೆದ್ದಿದ್ರು, ಅವರು ಕೂಡ ಸಪೋರ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. AMMK ಪಕ್ಷ, ದಿನಕರನ್ ಪಕ್ಷ, ಅವರ ಪಕ್ಷದಿಂದ ಒಬ್ಬರು ಗೆದ್ದಿದ್ರು, ಅವರು ಕೂಡ ಬೆಂಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದು ಇದ್ಬದ್ದವರೆಲ್ಲ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಿರೀಕ್ಷೆಗೂ ಮೀರಿದ ಬೆಂಬಲ. ಈಗ ಒಂದು ಬ್ರೇಕ್. தீர்மானத்தை எதிர்ப்போர் இல்லை எனும் மாண்புமிகு உறுப்பினர்களையும் நடுநிலை வகிக்கின்ற மாண்புமிகு உறுப்பினர்களையும் தனித்தனியே பகுதி வாரியாக பிளாக் வைஸ் எழுந்து நிற்குமாறு அழைப்பேன். அவ்வாறு எழுந்து நிற்பவர்களின் பெயர்கள் ஒவ்வொன்றாக பேரவை முதன்மை செயலாளர் அவர்களால் அழைக்கப்பட்ட பின்னர் பெயர் அழைக்கப்பெற்ற அந்த குறிப்பிட்ட மாண்புமிகு உறுப்பினர் தனது இருக்கையிலேயே அமர்ந்து கொள்ளலாம். பேரவை முன் உள்ள கேள்வி, திரு C. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை அவையினுடைய முடிவுக்கு விடுகிறேன். பகுதி 1, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு திரு மு. வி. கருப்பையா, மாண்புமிகு திரு மு. ரவிசங்கர், மாண்புமிகு திரு ர. அபிஷேக், மாண்புமிகு திரு ரா. ஐயனார், மாண்புமிகு திருமதி சே. கமலி, மாண்புமிகு திருமதி கனிமொழி சந்தோஷ், மாண்புமிகு திருமதி ஜே. காமாட்சி, மாண்புமிகு திருமதி அ. குழந்தை ராணி, மாண்புமிகு திருமதி வ. சத்யபாமா, மாண்புமிகு திரு M. கோபிசன், மாண்புமிகு திரு டி. சண்முகன், மாண்புமிகு டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர், மாண்புமிகு திரு பொ. சந்திரசேகர், மாண்புமிகு திரு ந. செந்தில் குமார், மாண்புமிகு திரு பி. செல்வம், மாண்புமிகு திரு S.R. தங்கபாண்டி, மாண்புமிகு திரு சௌ. தியாகராஜன், மாண்புமிகு திரு ஜ. முனிரத்தினம், மாண்புமிகு திரு ப. முகுந்தன், மாண்புமிகு திரு R.S. முருகன், மாண்புமிகு திரு S. ரமேஷ், மாண்புமிகு திரு மு. ம. வினோத் கண்ணன், மாண்புமிகு திரு ம. விஜய், மாண்புமிகு
திரு ரா விஜய் சரவணன், மாண்புமிகு திரு ஆ விஜய் தமிழன் பார்த்திபன், மாண்புமிகு திரு எஸ் விஜயகுமார், மாண்புமிகு திரு ப விஜயராஜ், மாண்புமிகு திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா, மாண்புமிகு திரு கே எஸ் ஸ்ரீகிரி பிரசாத். தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்தை எதிர்ப்போர் எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. எவரும் இல்லை. பகுதி 2, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு என் ஆனந்த், மாண்புமிகு திரு ஆதவ் ಅರ್ಜುನ, ಮಾನ್ಬಮಿகு ಡಾಕ್ಟರ್ ಕೋ ಕ ಅರುಣ್ ರಾಜ್. ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದೀವಿ ದೃಶ್ಯಾವಳಿಗಳಲ್ಲಿ ತಲೆ ಎಣಿಸುವಂತ ಕೆಲಸ. ಅಲ್ಲಿರುವಂತ ಶಾಸಕರ ಹೆಸರುಗಳನ್ನ ಹೇಳಿ ಇವರೆಲ್ಲರೂ ಅವ್ರ ಬೆಂಬಲಕ್ಕಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಕನ್ಫರ್ಮ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಾಗ್ತಾ ಇದೆ. ಒಂದೊಂದೇ ಗ್ರೂಪ್ ಅನ್ನ ನಿಲ್ಲಿಸಿ ಅವರ ಹೆಸರನ್ನ ಹೇಳ್ತಾ ಇವರೆಲ್ಲ ಸಪೋರ್ಟಿವ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಕನ್ಫರ್ಮ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಾಗ್ತಾ ಇದೆ. ಬಹುಮತ ಸಾಬೀತು ಪಡಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ವಿಜಯ್ ಬೆಂಬಲಕ್ಕೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಇನ್ನೊಂದು 15 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಹತ್ತತ್ರ 160ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಜನ ಶಾಸಕರ ಬೆಂಬಲ ಇದ್ದಂತೆ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ವಿಜಯ್ಗೆ. 117ಕ್ಕೆ ಒದ್ದಾಡದಂತ ವಿಜಯ್ ಇವತ್ತು 160ಕ್ಕೂ ಹೆಚ್ಚಿನ ಶಾಸಕರ ಬೆಂಬಲವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಲ್ಲಿ. ವಿರೋಧ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಕುತ್ಕೊಳ್ತಾರೆ, ಇನ್ನು ಆಡಳಿತ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಕುತ್ಕೊಳ್ತಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಈಗ ಕಾಣಿಸುತ್ತೆ. ಇದು ಬದ್ ಎಲ್ಲಾ ಪಾರ್ಟಿಯವರು ಕೂಡ, ಚಿಕ್ಕ ಪುಟ್ಟ ಪಾರ್ಟಿಯವರು ಕೂಡ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ಬೇಕಲ್ಲ, ಅವ್ರವ್ರ ಕ್ಷೇತ್ರಗಳು ನೆಕ್ಸ್ಟ್ ಗೆಲ್ತಾರೋ ಇಲ್ವೋ ಅಂತ ಗೊತ್ತಿರಲ್ಲ. ಸೊ ಈಗ ಗೆದ್ದಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ವಿಜಯ್ ಜೊತೆ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಅನುದಾನನಾದ್ರೂ ಸಿಗುತ್ತೆ ಅನ್ನುವಂತ ಲೆಕ್ಕಾಚಾರ ಅಲ್ಲಿ. ಮತ್ತೆ ಅಲ್ಲಿನ ಜನನು ಕೂಡ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ವಿಜಯ್ಗೆ. ಅವ್ರದೇ ಅಲೆ ಇರೋದು, ಸುನಾಮಿ ಇರೋದು ವಿಜಯ್ದು. ಸೊ ಹೀಗಾಗಿ ಇಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರ ಜೊತೆಲಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ ನಾವು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಗೆಲ್ಲಬಹುದು ಅನ್ನುವಂತ ಲೆಕ್ಕಾಚಾರನೂ ಕೂಡ ಇದ್ರೂ ಇರುತ್ತೆ. ಈಗ ತೋರಿಸ್ತಾ ಇದೀವಿ MLAಗಳ ಹೆಸರನ್ನ ಹೇಳ್ತಾ ಕೌಂಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಾಗ್ತಾ ಇದೆ. ಮಾನ್ಯ ಸಿ ಜೋಸೆಫ್ ವಿಜಯ್ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಶಾಸಕರುಗಳ ಹೆಸರುಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಅವರ ಬೆಂಬಲವನ್ನ ಕನ್ಫರ್ಮ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಾಗ್ತಾ ಇದೆ. ಈಗ ಸೆಕೆಂಡ್ ರೋದು ಕೌಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಫಸ್ಟ್ ಆಯ್ತು, ಸೆಕೆಂಡ್ ಆಗ್ತಿದೆ, ಇವ್ರದೆಲ್ಲರದು ಆದ್ಮೇಲೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಥರ್ಡ್ ಒನ್ ಹೋಗ್ತಾರೆ. ಗ್ರೂಪ್ ಆಫ್ 3ನೇ ಭಾಗದಲ್ಲಿರುವಂತ ಶಾಸಕರ ಕೌಂಟ್ ಮಾಡ್ಲಾಗತ್ತೆ. ಟೋಟಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ವಿಜಯ್ ಬೆಂಬಲಕ್ಕೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಕೆಲವೇ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ವಿಜಯ್ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಲ್ಲ ಪ್ರಾದೇಶಿಕ ಪಕ್ಷದ ಶಾಸಕರುಗಳು ಎಕ್ಸೆಪ್ಟ್ DMK ಮತ್ತು AADMK ಪಳನಿಸ್ವಾಮಿ ಬಣ. ಇನ್ನೊಂದಿಬ್ರು ಬಂದ್ರೆ 2/3 ಮೆಜಾರಿಟಿ ಹೋಗುತ್ತೆ TVKಗೆ. ಪಳನಿಸ್ವಾಮಿನೂ ಅಲ್ಲಿ ಗೇಟ್ ಪಾಸ್, ಅವ್ರ ಪಕ್ಷದಿಂದ ಅವ್ರಿಗೆ ಗೇಟ್ ಪಾಸು. ನೆಕ್ಸ್ಟ್ 47 ಜನರಲ್ಲಿ 32 ಜನ ಬಂದಿದ್ದೇ ಆದ್ರೆ ಅವ್ರನ್ನೇನು ಮಾಡ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ ಪಳನಿಸ್ವಾಮಿ. ಅವ್ರೆಲ್ರು ಬಂದಿರುವಂತದ್ದೇ ಪಳನಿಸ್ವಾಮಿಯ ನಾಯಕತ್ವ ನೆಟ್ಟಗಿಲ್ಲ ಅಂತ. ಅವ್ರ ಜೊತೆನೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಹೋದ್ರೆ ಅವ್ರು ಏನು ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿದೆ ಅವರಿಗೆ. ಸೊ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. ಸೊ ಹಾಗಾಗಿನೇ ಒಂದು ಬಣ ಷಣ್ಮುಗಂ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ, ವೇಲುಸ್ವಾಮಿ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ವಿಜಯನ್ನ ಬೆಂಬಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮತ ವೇಳೆ ಕಲಾಪವನ್ನ ಬಹಿಷ್ಕರಿಸಿರುವಂತದ್ದು DMK. ಇನ್ನೇನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗತ್ತ ಅವ್ರಿಗೆ? ಜನ ಹೀನಾಯವಾಗಿ ಸೋಲ್ಸಿದ್ದಾರೆ. ಸ್ಟಾಲಿನ್ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ, ಆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿನೇ ಹೀನಾಯವಾಗಿ ಸೋತಿರುವಂತದ್ದಲ್ಲಿ ಅವ್ರ ಮಗ ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ಆತ ನಿನ್ನೆ ಮಾತನಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹಳೆಯ ಕುಚೇಷ್ಟೆಯನ್ನ ಮತ್ತೆ ಶುರು ಮಾಡಿರುವಂತದ್ದು, ಸನಾತನ ಧರ್ಮ ಅದು ಇದು ಅಂತೆಲ್ಲ. ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಆಕ್ರೋಶ ವ್ಯಕ್ತವಾಗ್ತಾ ಇದೆ. ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ಮಾತನಾಡಿದಂತ ವಿಚಾರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಆತ, ಅವರಪ್ಪ, ಅವ್ರ ಮುತ್ತಾತ ಅವ್ರು ಏನ್ ಮಾತಾಡಿದ್ರು ಸನಾತನ ಧರ್ಮದ ಬಗ್ಗೆ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ. ಮಾತಾಡಬೇಕು, ಓಟ್ ಹಾಕ್ಸ್ಕೊಬೇಕಲ್ಲ.
ಸೊ ಆ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲೂ ಮಾತನಾಡಿದ್ರು. 2023 ಮಾತನಾಡಿದಾಗ ಸಾಕಷ್ಟು ಕೇಸ್ಗಳೆಲ್ಲ ಆಗೋಗಿದ್ವು ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ವಿರುದ್ಧ. ಸೊ ಈಗ MLA ಗಳ ಕೌಂಟಿಂಗ್ ಮಾಡ್ಲಾಗ್ತಾ ಇದೆ. ಟೋಟಲಿ ಎಷ್ಟು ಶಾಸಕರು ವಿಜಯ್ಗೆ ಬೆಂಬಲವಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಕೆಲವೇ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಅಧಿಕೃತ ಆಗತ್ತೆ. ವಿಜಯ್ಗೆ ಭಾರಿ ಬೆಂಬಲ, ಇದು ಸ್ವಲ್ಪ ಬೆಂಬಲ ಅಲ್ಲ, ಭಾರಿ ಬೆಂಬಲ ವಿಜಯ್ಗೆ ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ. ಈಗ ಧೈರ್ಯವಾಗಿ ಫೇಸ್ ಮಾಡಬಹುದು ವಿರೋಧ ಪಕ್ಷವನ್ನ ಕೂಡ. ಏಕೆಂದ್ರೆ ಈ DMK ADMK ಅಷ್ಟು ಜನ ಶಾಸಕರು ಎಲ್ಲಾದ್ರೂ ವಿರೋಧ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನಾನುಭವಿ ರಾಜಕಾರಣದಲ್ಲಿ ವಿಜಯ್ ಅವ್ರನ್ನ ಫೇಸ್ ಮಾಡೋದು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಆಗಿರೋದು. ಬಟ್ ಈಗ ಹಂಗಿಲ್ಲ, ತುಂಬಾ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇರುವಂತಹ ನಾಯಕರುಗಳು ಕೂಡ ವಿಜಯ್ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. ADMK ಶಾಸಕರುಗಳು ಕೂಡ ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ